பாட்டு பாடணும், பாட்டு சும்மா இங்கே வந்தால் ஒரு 4 பாட்டு பாடுவாங்க அப்படிங்கிறதுக்காக இல்லை. அந்த பாட்டு பொருளை உணர்ந்து, ஆண்டுடைய கிருபையை உணர்ந்து, நல்ல சத்தமா, கம்பீர சத்தமா, ஆமே, நம்ம ஆராதிக்கிற இயேசு பெரியவர். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறத நோக்கமே கர்த்தரை ஆராதிப்பதற்காகத்தான், கர்த்தரை மகிமைப்படுத்துவதற்காகத்தான். அந்த முழு இருதயத்தோடு, வேற எந்த சிந்தைக்கும் ஒப்பு கொடுக்காம, முழு ஆத்துமாவோடு, கர்த்தர் கொடுத்திருக்கிற பலத்தோடு, முழு பலத்தோடு நல்ல இணைந்து பழைய பாடல் எல்லாரும் இணைந்து சத்தமாய் பாட போகிறோம். தேவனை துதித்திடுவோம். சபையில் தேவன் எழுந்தருள, துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவன். நல்ல பாடி கர்த்தரை துதிக்கும் போது கர்த்தருடைய பிரசன்னத்தினால் கர்த்தர் நம்மை நிரப்புவார். ஆமென். நல்ல கைத்தட்டி பாடலாமா? இணைந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நல்ல கைகளை தட்டி மனதார தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரும், சகோதரர்கள் சகோதரிகள், கையில கர்த்தர் நல்ல பலனை கொடுத்திருக்கிறான்னு சொன்னா உற்சாகமாய் ஆமென். தேவனை துதித்திடுவோம். சபையில் தேவன் எழுந்தருள, ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம். ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி, எல்லாம் கைத்தட்டி அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா, அல்லேலூயா ராஜனுக்கே. எங்கள் காலடி வழுவிடாமல் எங்கள் நடைகளை ஸ்திரப்படுத்தும். எங்கள் காலடி வழுவிடாமல் எங்கள் நடைகளை ஸ்திரப்படுத்தும். கண்மணி போல காத்தருளும், கிருபையால் நிதம் வழி நடத்தும். கண்மணி போல ஆமே சத்தமாய் கிருபையால் கர்த்தரை உயர்த்துவோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா கர்த்தர், ஆமே, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. சபையில் உம்மை அழைத்திடுவோம், சகாயம் பெற்று வாழ்ந்திடுவோம். சபையில் உம்மை அழைத்திடுவோம், சகாயம் பெற்று வாழ்ந்திடுவோம். சாத்தானை என்றும் ஜெயித்திடுவோம், சாகும் வரையில் உழைத்திடுவோம். சாத்தானை என்றும் ஜெயித்திடுவோம், சாகும் வரையில் உழைத்திடுவோம். அல்லேலூயா தேவனுக்கே, சத்தமாய் அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா, அல்லேலூயா ராஜனுக்கே. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மை கிருபை தொடர்ந்திடுமே. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மை கிருபை தொடர்ந்திடவே. வேத வசனம் கீழ்ப்படிவோம், தேவ சாயலாய் மாறிடுவோம். வேத வசனம் கீழ்ப்படிவோம். பாடுங்கள், தேவ சாயலாய் எல்லாரும் சொல்லுவோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே. பாடுங்கள்
திறந்து பாடுங்க. எல்லாரும் இணைந்து சொல்லுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா, அல்லேலூயா ராஜனுக்கே. வானத்தில் அடையாளம் தோன்றிடுமே, இயேசு மேகத்தில் வந்திடுவார். வானத்தில் அடையாளம் தோன்றிடுமே, இயேசு மேகத்தில் வந்திடுவார். நாமும் அவருடன் சேர்ந்திடவே நம்மை ஆயத்தமாக்கிக் கொள்வோம். நாமும் அவருடன் சேர்ந்திடவே நம்மை ஆயத்தம். எல்லாரும் சொல்லுங்கள். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்தரே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா அல்லேலூயா, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா. கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. எங்கள் காலடி வழுவிடாமல் எங்கள் நடைகளை ஒவ்வொரு நாளும் ஸ்திரப்படுத்துங்க ஆண்டவரே. எங்கள் பாதைகளில் நாங்கள் சறுக்கி போகாம, ஆமே, நித்திய ஜீவனுக்கு ஏற்ற நடைகளை நாங்கள் நடக்க எங்களுக்கு உதவி செய்யும். அல்லேலூயா. சாத்தானை ஜெயிக்க எங்களுக்கு உதவி செய்யும். ஆமென். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் எங்க வாழ்க்கையில நன்மையும் கிருபையும் தொடர வேத வசனத்துக்கு கீழ்ப்படிந்து அந்த சத்தத்தை கேட்டு அதன்படி நடக்க எங்களுக்கு உதவி செய்யும். அல்லேலூயா. ஆண்டுடைய வருகைக்கு ஆண்டவரே நாங்கள் எப்போதும் ஆயத்தமா இருக்க, எதிர்நோக்கி இருக்க, விசுவாசத்தோடு வாஞ்சியோடு காத்திருக்க எங்களை பலப்படுத்துங்க. எத்தனை பேர் ஆமேன் சொல்லுவீர்கள்? நாம் ஆராதிக்கிற இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். நாம் ஆராதிக்கிற இயேசுவை சந்திக்க நாம் சீக்கிரம் அவரோடு இணைந்து, அவரை சேர்ந்து, அவரோடு இணைந்து, அவரோடு இருந்து அவரை ஆராதிக்க போகிறோம். பவுல் சொல்லும்போது சொல்றார், இப்பொழுது கண்ணாடியில பார்க்கறது போல விசுவாச கண்ணாடியை போட்டு பார்க்கிறோம். ஆனா ஒரு நாள் வருது, அந்நிய கண்ணால் அல்ல, சொந்த கண்ணால் அவரை முகமுகமாய் பார்த்து நான் அவரை ஆராதிக்க போகிறேன். நல்ல கையை தட்டி கர்த்தரை அல்லேலூயா. நம்மை சேர்த்து கொள்ள இயேசு மேகத்தில் சீக்கிரம் வரப்போகிறார். அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, துதிப்பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். இயேசுவுக்குள்ள ஜீவன் இருந்தது என்று யோவான் 1வது அதிகாரம் வாசிக்கிறோம். அவருக்குள் ஜீவன் இருந்தது. ஹல்லேலூயா, ஆமென். இயேசுவை விசுவாசிக்கிறவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. ஆமென் சொல்லுங்கள். எத்தனை பேர் சொல்ல முடியும், எனக்கு கர்த்தர் புதிய வாழ்க்கையை தந்திருக்கிறார், என் பழைய பாவத்தை எல்லாம் மாற்றிட்டு எனக்கு புதிய வாழ்க்கை. அல்லேலூயா. ஒரு மனுஷன் பாருங்க, எப்போ அவன் சந்தோஷமா வாழ முடியும்னா, கடந்த கால பாவங்கள், கடந்த கால தோல்விகள் இவைகள் எல்லாம் மறந்தான்னு அவன் சந்தோஷமா வாழ முடியும். எப்படி அவன் மறக்க முடியும்னா, அவன் கடந்த காலத்தில் செஞ்ச பாவம் அவனுக்கு மன்னிக்கப்பட்டிருக்கணும். வேதம் சொல்லுகிறது, உலகத்திலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனாகிய இயேசுவுக்கு அதிகாரம் உண்டு. அந்த இயேசுவை நம்புறவனுக்கு, விசுவாசிக்கிறவனுக்கு பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. பாவம் மன்னிக்கப்பட்ட ஒரு மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. எவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய மீறுதலை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவான். ஹல்லேலூயா. என்னை உங்களை கர்த்தர் மீட்டிருக்கிறார், ரட்சித்திருக்கிறார், புதிய வாழ்வை தந்திருக்கிறார், புதிய சிருஷ்டியாய் கர்த்தர் நம்மை மாற்றி இருக்கிறார். இதனால தான் நம்ம கர்த்தரை ஆராதிக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீர்கள்? ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் நானும் நீங்களும் புது சிருஷ்டிகளாக இருக்கிறோம். புதிய வாழ்வு நமக்கு தந்திருக்கிறார், புதிய ஜீவனை தந்திருக்கிறார். அல்லேலூயா. எப்படி வாழணும்னு தெரியாம இருந்த நமக்கு எப்படி வாழணும்னு ஒவ்வொரு நாளும் வேத வசனங்களின்படி கற்றுக் கொடுக்கிறார். இயேசுவை பார்க்கும்போது நமக்கு தெரியுது, பிதா விரும்புகிற ஒரு மனுஷன் இப்படி தாண்டா வாழணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு முன்மாதிரியை கர்த்தர் நமக்கு காண்பித்திருக்கிறார்.
ஹalleluya. இனி கிறிஸ்தவர்கள் வாழ தெரியாது, தேவனை ஆராதிக்க வாழ தெரியலன்னு சொல்ல முடியாது. தேவன் பிதா விரும்புகிறபடி வாழ இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். எல்லா சூழ்நிலைகளிலும் இயேசுவை பாருங்கள், இயேசுவை கவனித்து பாருங்கள். அவர் நமக்கு புதிய வாழ்வை தந்திருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். நம்ம எல்லாரும் இணைந்து பாடப் போகிறோம். சமாதானம் எனக்கு தந்திருக்கிறார், புது வாழ்வு தந்திருக்கிறார், விடுதலை, பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் நித்திய நரகத்திலிருந்தும் நமக்கு கர்த்தர் விடுதலையை தந்திருக்கிறார். ஆமென். 103வது சங்கீதம் சொல்லுது, படுகுழியிலிருந்து நம்மை விடுவித்திருக்கிறார். ஹalleluya. எவ்வளவு ஒரு அற்புதம் பாருங்க. அவருடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை என்ன அழிவுக்கு விலக்கி மீட்டிருக்கிறார். கிருபையினாலும் இரக்கங்களினாலும் அப்படியே முடிசூட்டி இருக்கிறார். உங்க மேல தேவ கிருபை இருக்கிறது. ஆமென். முடிசூடப்பட்டிருக்கிறீர்கள். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? இந்த வார்த்தையை கிறிஸ்துவுக்குள்ள அநேக ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. அல்லேலூயா. அதை தியானிக்க தியானிக்க நாம் அதை சுதந்தரிக்கிறோம். அதை விசுவாசிக்க விசுவாசிக்க நானும் நீங்களும் யார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஹalleluya. எல்லாரும் இணைந்து பாடலாம். இயேசு எனக்கு ஜீவன் தந்தார். ஆமென் சொல்லுங்கள். ஆமென். இணைந்து பாடி கர்த்தரை ஆராதிப்போம். கர்த்தர் தொடர்ந்து நம்மை நடத்துவார். ஆமென். கைத்தட்டி பாடலாமா? தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே,